எங்கள் ஊரை நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஊர்னு. இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து ஊரோட மையப்பகுதி, அதாவது அரண்மனை வாசல், அங்கே போகிறேன். அது வேதாண்ணா, காலையில் குடிப்பீங்களா? இதுவே இல்லைடா, இடபிள்யூ அந்த எலக்ட்ரோலைட்டு. ஸோ இன்றைக்கி ரன்னிங்க்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஓடுறதுக்கு எப்பயும் போல் EOSL நியான் கலரு, சரியா? அதுக்கப்புறம் சார்ஜனில் சாக்ஸு, கம்ப்ரஷன் சாக்ஸு, ஸ்லீவ் வந்து 42. அப்புறம் இது வந்து ஷார்ட்ஸ் வந்து இந்த மும்பையில் வாங்கினேன், அது பேர் தெரில. அப்புறம் வாட்ச் வந்து கோரஸ் பேஸ் 3 ட்ராக் பண்ணுறதுக்கு. கேப் வந்து டெக்கத்லானில் வாங்கினது. கிளாஸ் வந்து ஒக்காலி கிளாஸு, என்ன இந்த மாடல் தான் இருக்குது, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆர்ம் ஸ்லீவு, இதுவும் டெக்கத்லானில் வாங்கினது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வெயில் டைம், சரி இதெல்லாம் போட்டு ஓடுவோம் அப்படின்ட்டு. எந்த பக்கெட்டு திசை நல்லா இருக்குது? இது மேற்கு, இது கிழக்கானே. ஆமாம், கிழக்கு. சூரியனை எதிர்த்து ஓடுவோம். சூரியன் எதிர்த்து ஓடுறது அரசியல் பேசுகிற நீ பாருங்க, இவெல்லாம் எலைட்டாடா, நீனு லேட்டுடா. உங்களுக்கு ஸ்பீடில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை லாங் ரன்னில் இன்ட்ரெஸ்ட்டா? லாங் ரன் தான் இன்ட்ரெஸ்ட், நல்லாயிருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, எனக்கு வாங்க முடிஞ்சு வரவா? பாய். எங்கள் ஊரை நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஊர்னு. இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து ஊரோட மையப்பகுதி, அதாவது அரண்மனை வாசல், அங்கே போகிறேன். எங்கள் ஊர் தெப்பக்குளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். அரண்மனை வரணும் அப்படின்னா 1.5 கிலோமீட்டரில் வந்துடலாம். காட்டுறேன். இதுதான் பின்னாடி இருக்கிறதா எங்கள் ஊர் அரண்மனை வாசல். இதுதான் ஒரு மையப்பகுதி. இதை சுற்றி தான் சிவகங்கையோட வணிகமே இருக்குது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத ஓடி காட்டுறேன். இதுதான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா இதை விட மேலூர் பஸ் ஸ்டாண்டு நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்க மேலூர் ஒரு மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்டு இது. அன்பா உங்கள் ஃபாலோவர். சரி, ஒரு நன்றி. அதாவது இந்த பள்ளத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து எல்லா பஸ்ஸும் வளையிறது. கரெக்டாக ஒரு 500 மீட்டர் வருது. முக்கியமான ஓடு முதல்ல. தனுஷ்கோடியோட கடை. இப்போ ஒரு 800 மீட்டர் வந்திருக்கு. இந்த அரண்மனை வாசலை சுற்றி வந்தோம் அப்படின்னா ஒரு 800 மீட்ரு. மொத்த வணிகம் நடக்கக்கூடிய இடமே தான் சிவகங்கையில். இவ்வளோ தான் இருக்குது ஊர். இதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பள்ளம் காட்டினேன் இல்லை, அந்த பள்ளத்தை காட்டுறேன். இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு. இப்போ இருக்கிற இடம் வந்து கோட்டை முனியாண்டி கோயில். பக்கத்துலேயே பூர்விகா இருக்குது. ஆமாம் ப்ரோ, இந்த பிரச்சனையை கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு. ரொம்ப நாளாக மூடியே இருக்குது. இந்த சைடு வர்ற பஸ்ஸு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றது ரெண்டுமே இந்த பாதையில் தான் போகணும். ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. முதல்ல இப்படி வளைஞ்சிரும். இந்த பள்ளம் வந்து ஏதோ ஒரு பாதாள சாக்கடை தோண்டி அதை சரி பண்ண முடியாமல் 1 மாதமாக போட்டிருக்காங்க. ஏன்னா மொத்தம் வணிகம் நடக்கக்கூடியதே 800 மீட்ரு. இதில் வந்து முக்கியமான கடைகள் இந்த பூர்விகா, மாஸ்டர் பேக்கரி, பூம்புகார், மகாராணி, அங்கே எலக்ட்ரிக்கல் கடை, தனுஷ்கோடி கடை, தனபாலன் ட்ரேடர்ஸு, இந்த மாதிரி முக்கியமான கடைகள்லாம் இருக்குது. அவங்களும் இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு இவ்வளோ சின்ன ஊரை மெயின்டைன் பண்ண முடியல. இந்த இதை சரி பண்ணுறதுக்கு 1 மாதமாக இந்த வந்து இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லோரும். மக்களுக்கு வந்து இது தெரியுதா என்னன்றதே தெரியல. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து நேர் பஜார். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டு, பொருட்கள், சமையல் பொருள், மித்த சின்ன பொருள்லாம் வாங்குறதுக்கு உண்டான இடம். இது வழியாக ஜிஹெச் போய் அந்த குப்பை கணக்கை காட்டுறேன் நான்.
இதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக 2 கிலோமீட்டர் வருது இதிலேருந்து, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஜிஹெச் பக்கத்துலேயே இங்கேருந்தே அந்த குப்பை கிடங்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இருக்கிற இடம் வந்து சிவகங்கை ஜிஹெச் பக்கத்தில் இருக்கிற இடம். எவ்வளோ பெரிய குப்பை மேடாக இருக்குது. மருத்துவ கழிவும் இதில் சேர்ந்து கொட்டுறாங்க. முக்கால்வாசி கழிவும் இதில் வந்து சிவகங்கையில் சேர்கிற கழிவும் இதில் வந்து விழுகுது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மாடு இதை சாப்பிடுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ மாடு இந்த கழிவை சாப்பிடுது. கயர்லாம் போட்டிருக்காங்க, மூக்கணாங்க கயர்லாம் இருக்குது, காதில் இன்சூரன்ஸ் டேக் இருக்குது. இந்த மாடை வச்சு பால் கறந்து அந்த பாலை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தா அது எவ்வளோ கெடுதி ஆகும். அந்த மாடுக்கும் கெடுதி, சாப்பிட்ற நமக்கும் கெடுதி. பக்கத்தில் ஜிஹெச் பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா இதை எரிக்கிறதுனால வர போக உண்மையான சோஷியல் பிரச்சனைனா இதுதான். டாக்டர்ஸ் வந்து உண்மையான பிரச்சனைனா இந்த மாதிரி சமூக பிரச்சனையாக டாக்டர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது, ஜிஹெச் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து யாராச்சும் ஒரு ஆள் பேசுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்மெல். இதை எரித்து பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது, யாருனாலே வாக்கிங் போக முடியலன்னு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க பாதி பேர். இந்த மாதிரி குப்பையை எப்படி சரி பண்ணுறது, இதை யார் நிர்வாகம் பண்ணுறா அப்படின்றத முனிசிபாலிட்டியில் போய் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இல்லை ஒரு டீ கடையில் உட்காந்து இது யாருப்பா அந்த குப்பை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான்னு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு ஆளை பர்டிகுலராக நான் சொல்லி அவங்க கூடயே காலம் ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இது மொத்தத்தையும் நம்ம மாற்றணும் அப்படின்னா எல்லாரும் குரல் கொடுத்து அதை கொண்டு வரணும். ஏற்படுது சும்மா டிப்பிக்கலாக எல்லோரும் மாதிரியும் சுற்றுச்சூழல் மாசு, சுகாதார கேடு சொல்லிட்டு போயிடலாம். வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல பெரிய மனுஷன், ஐடியில் வேலை பார்க்குறீங்க, கார் வாங்கணும், ஃபோன் வாங்கணும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் இப்படி வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான இட வசதி, காற்று, சுத்தமான காற்று, நல்ல ரோடு, இதுக்காச்சும் அடிப்படைக்கு வாயை திறக்கணும். எல்லாருமே சம்பாரித்தோம் பாக்கெட்டில் வச்சோன்னு யோசிச்சா எப்படி வாழ்கிறது? எல்லோரும் சம்பாரித்து வெளிநாட்டுக்கு போகணுன்னா எல்லோரும் எப்படி போக முடியும்? கணேஷ் நல்லா இருக்கு. கணேஷ் என்ன வேலைக்கா? வேலைக்கா? ஒரு வேலை. அப்படியா? கிளம்பி இங்கே பஸ் ஏறிடுவியா? சரி சரி. இங்கே ஸ்பீட் பிரேக்கரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அப்படியே ஏறிடுறேன். ஸ்கூல் மேட்டு நானும் இவனும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஒன்றா படித்தோம். பார்த்தா அவனுக்கும் அது கிடைக்கல. இப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான். ஜிஹெச்லேருந்து ஒரு 200 மீட்டர் வந்தோம் அப்படின்னா சிவகங்கை பைபாஸ் வந்துடும். சிவகங்கையோட என்ட்ரன்ஸ் நுழைவு வாயிலை காட்டுறேன். சிவகாமி முத்துக்காமாட்சி தோரண வாயில். வாயில்லாம் தோரணையாக இருக்குது, ஊர் தான் தோரணையாக கிடையாது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்கிறேன் நான். மொத்த சிவகங்கைக்கு இது ஒரு சிக்னல் தான். இந்த சிக்னல் ஒன்று தான் இருக்குது. எங்கள் ஊர் அவ்வளோ செழிப்பாக வாழ்கிறோம் நாங்கள். இந்த சிக்னல் பாயிண்ட் இருக்குல்ல, இது ஒன்று தான். இது வந்து மதுரை முக்கு சிக்னல் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குது இந்த ரோடு. ரோடு எண்டுலேயே அடுத்த கடை வந்துடும். பார்க்கிங் பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்காது. இந்த இடம் தான் வந்து கோர்ட் வாசல். இதோட ஊர் முடியுது. இதே ரைட் சைடு போனோம் அப்படின்னா காமராஜர் காலனி வந்துடும். அதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதில் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது, கோயில் இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. இதே லெஃப்ட் சைடு போனோம்னா ஊர் முடிஞ்சு காந்திரங்கால். ப்ரோ லெஃப்ட் சைடு போனோம்னா ஊர் முடிஞ்சிடும், கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடும். இதுதான் கோர்ட் வாசல். இவ்வளோ தான் சிவகங்கை அண்ணா சிலைக்கு பக்கத்தில் கோர்ட் வாசல். இது வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஆர்ச்சு. இது வழியாக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் உள்ளே போகிறது. கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்ரு, 2 கூட இல்லை, 1.5 கிலோமீட்ரு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஆர்ச்சு மதுரை முக்கிலேருந்து வந்துடும். அவ்வளோதான், ஊர் முடிஞ்சு. அடுத்து ரோஸ் நகர், காமராஜர் காலனி, இந்திரா நகர், இந்த மாதிரி சின்ன சின்ன மக்கள் குடியிருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்த அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான். வெயிட் குறைக்கிறது தான் சொல்லுங்கள். உனக்கு எதுக்குற வெயிட் குறைக்க போகிறேன் நீ? ரொம்ப தப்பு ஓடு நீ வாட்டுக்கு. நீ இதெல்லாம் பார்க்காத, நல்லா சாப்பிடு, நல்லா ஓடு. வீடியோ வரும். ஃபைவ்க்கு மேலே தான்டா எல்லாமே ஹார்ட் ரேட் எலிவேட்டட் ஆகுது. அது என்ன காரணம்டா? ட்ரெயினிங் பத்தலையா? 5:30 120 கொண்டு வா.
அதுக்கப்புறம் நீ உன்னோட 5 பேஸையும் 430 பேஸையெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த 5 பேஸ் இதெல்லாம் மெட்டபாலிசம் செட் ஆனதுனால வெவ்வேறு ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் போல இனிமேல் சைக்கிளிங்கு ஸ்விம்மிங்கு. ஆனால் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு 12 பிளாக் இருக்குது. சிவகங்கையை விட்டுட்டு மிச்சம் 11 பிளாக்குமே நல்லா தான் இருக்குது. என்ன 12 பிளாக்னா என்னென்ன பிளாக்கு? உதாரணத்துக்கு காளையார் கோயில், கல்லல், திருப்பத்தூர், சாக்கோட்டை, சாக்கோட்டை, எஸ்புத்தூர், பூவந்தி வராது, பூவந்தி திருப்பணத்துக்கு வந்து. அதான் அவங்க காரைக்குடிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே போய் டிஸ்ட்ரிக்டாக கொடுங்க. அவங்க டிஸ்ட்ரிக்டை கொடுத்து அவங்ககிட்ட 6 பிளாக் போயிடும் பிரிச்சிருவாங்க. அங்கிட்ட இருக்க அதுவுமே 6 பிளாக்குமே பெரிய பெரிய பிளாக் வந்து திருப்பத்தூர், கல்லல், சாக்கோட்டை எல்லாமே முரட்டு பிளாக்கு. நமக்கெல்லாம் இந்த படாதி பிளாக்கு வரும். வாழாபேர, திருப்போடம் பிரிச்சாடா அப்படிதான் வரும். எல்லாம் பாதி பிளாக் இருக்கும். காலத்துக்கு இம்ப்ரூவ் ஆகாது. வெட்டு குத்து தான் ஒதுக்கிடுவாங்க சிவகங்கை மேப்ல இருந்து நம்மளே அழிச்சுக்கிற வேண்டியதுதான். சிவகங்கை தெரிஞ்சு குண்டு போடுறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் போட்டுட்டு போயிடலாம். சத்தியமாக சொல்கிறேன். இப்போ சிவகங்கையில் மொத்தம் அன்னைக்கு ஜட்ஜிட்ட பேசினப்போ சொல்கிறாரு 300 நாள், ஒரு வருஷத்தில் 300 நாளைக்கு மாடு சம்மந்தமான விளையாட்டு நடக்குது. 290 நாள் 200 நாள் நடக்குது. அதில் 200க்கும் மேற்பட்ட கேஸு பதிவாகுது. சில காயங்கள், சில உயிர்கள் போகுது. 10வது ஃபெயில் ஆனவன் சொல்கிறான்டா மாடு பிடிக்க போகிறேன்ட்டு போயிட்டு ஸ்கூலில் அவங்க வாத்தியார் கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னடா மாடு பிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு நான் மாடு பிடிக்க போகிறேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்க போகிறேன். 10வது படிக்கிற உனக்கு என்னடா நீ கலாச்சாரத்தை பாதுகாக்க போகிறேன் சொல்ல. பரவாயில்ல, என் மயனெல்லாம் கொஞ்சம் நான் மாற்றிட்டேன். என் மயனெல்லாம் எப்படி இருக்கான்னா ஊருக்குலாம் அவ்வளோ ஊரில் விட்டு அந்த மாமஞ்ச எல்லாம் ரேஸு அதுன்னு விட்டுறாங்கன்னு. அவனோட இது என்னென்ன இருக்குன்னா ஃபிட்னஸ், ப்ரோட்டீன், சாப்பாட்டில் வெரி இன்ட்ரெஸ்டாக. ஏன்னா அந்த ஸ்கூல் வாத்தியாரெலாம் ஒருத்தரும் மெசேஜ் பண்ணுறாங்க மாடு பிடிக்க போகிறேன்னு சொல்லி. பாதி பேர் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்றாங்க, இப்படியே ஓடிடுறாங்க அப்படின்னு. இந்த ஜல்லிக்கட்டை நீங்கள் அடிச்சிங்க. அவ்வளோதான், ஒர்க் அவுட் முடிஞ்சு. இன்றைக்கி இந்த வீடியோ போட்டதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, ஒரு நாளும் உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இவ்வளோ சின்ன ஊரில் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதை கூட சின்ன விஷயத்தை கூட சரி பண்ண முடியலையே அப்படின்னு. என் வாழ்க்கையை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து என்னோடய வேலை இதுதான். என்னை 4 பேர் பார்க்குறாங்க, என்னால் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுனால 10 வீடியோவில் ஒரு வீடியோ வச்சு போடுவோம் அப்படின்றது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, இதை பார்த்துட்டு அவங்க ஒரு வேலை சரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னுமே வந்து இந்த மாதிரி நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் ரோடு இப்படி இருக்குது, ஊர் இப்படி இருக்குது, இதை நம்ம சரி பண்ணணுன்ற சிந்தனை வரும்ல. அது நேர செலவு தானே, தேவையில்லாதது தானே. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அடுத்து என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம், இப்போ தான் வளர்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த வளர்ச்சி என்ன இருக்கோ அதை நோக்கி போயிட்டோம்னா நம்மளும் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வெளிநாட்டுக்கு போகிறது, ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நோக்கி போயிடலாம். ஏன்னா ஒன்று நம்ம வாங்குகிற அடியை பொறுத்து இனிமேல் சமுதாய பிரச்சனையை பேசுவியா அப்படின்ற மாதிரி நமக்கு மைண்ட் செட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதை பார்த்து ஒரு சின்ன மாற்றம் நடந்தது அப்படின்னா அது அந்த பக்கத்து நம்ம பண்ணுற வேலையில் ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, ஓவர் சோஷியலாக அந்த வீடியோ போயிடுச்சு. எங்கள் ஊரை நான் முக்கால்வாசி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். பாய்.